வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மோகன்லாலோடைய திருஷ்யம் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும், ரெண்டு படங்களுமே எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ திருஷ்யம் 3 வந்து எடுக்க போகிறாங்க, கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே ஓடிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆக்டர் மோகன்லால் கொடுத்துருக்கிற ஒரு இன்டர்வியூவில் இப்போ அவரே அந்த நியூஸை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி திருஷ்யம் 3க்கான பிளான்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. திருஷ்யம் 3 ப்ராஜெக்ட்டை பற்றி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாம் ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம். படத்தோடைய டைரக்டரான ஜீத்து ஜோசப்க்கு திருஷ்யம் 3 எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஐடியா இல்லை, 2-3 ஐடியாஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்கிறதா அவரே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ மோகன்லாலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரமே திருஷ்யம் 3க்கான அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே படத்தை சீக்கிரமாக எடுத்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த திருஷ்யம் 3யோட இந்த திருஷ்யம் சீரீஸ்க்கும் ஒரு எண்டு கார்டு வந்து போட போகிறாங்க. இதுக்கு மேலே திருஷ்யம் 4, 5 அப்படின்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக போகிறது கிடையாது. திருஷ்யம் 3 தான் இந்த சீரீஸ்க்கான கன்க்ளூஷனாக வந்து இருக்க போகுது. இப்போ அடுத்து திருஷ்யம் படத்தோடைய டைரக்டரான ஜீத்து ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் தான் மலையாளத்தில் வந்து எடுக்கிறாரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறதா சொல்லப்படுது. மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கும்பலாங்கி நைட்ஸ் செமையான ஒரு ஃபிலிம், செம ஃபேமஸான ஒரு ஃபிலிமும் கூட. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இன்னும் சில பேர் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கும்பலாங்கி நைட்ஸ் வந்து யூடியூப்லேயே ஹை குவாலிட்டி இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ அந்த படத்தில் ஃபகத் ஃபாசிலோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். கும்பலாங்கி நைட்ஸ் படத்தை எடுத்த டைரக்டர் மது சி நாராயணன் அந்த படத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் அவர் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் டைரக்டே பண்ணலை. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ அடுத்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறார். அடுத்த வருஷம் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேமலு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரேமலுவில் ஹீரோவாக நடித்த நஸ்லின் அவரை வச்சு தான் படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. டைரக்டர் மிஷ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக அவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படம் வந்து சைக்கோ 2020 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணி எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. நடுவில் பிசாசு 2 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சில காரணங்களால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிடப்பிலே கிடக்கு, எப்போ வரப்போகுதுன்னு தெரியாமல் இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக ஆண்ட்ரியாவுடைய பர்த்டே முன்னிட்டு பிசாசு 2லேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் சேதுபதி வச்சு டைரக்டர் மிஷ்கின் எடுத்திருக்கிற ட்ரெயின் அந்த படமும் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த வருஷம் ஜனவரியிலே வருங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ பிசாசு 2 வந்து 2025 ரிலீஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசாசு 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பிசாசு 2 வந்துடும், அதுக்கப்புறமா கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் ட்ரெயின் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லப்படுது. சூர்யா 44 படத்தோடைய டைட்டில் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த வகையில் இன்னைக்கு காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற ஒரு சில நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா 44 படத்தோடைய டைட்டில் வந்து ஜானி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இப்படி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய தீவிரமான ஒரு ரசிகர். ஸோ சூப்பர் ஸ்டார் நடித்து 1980 ரிலீஸ் ஆன படம் ஜானி. ஸோ அந்த டைட்டில் தான் சூர்யா 44க்கு வச்சிருக்கிறதா ஒரு பக்கம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஜானியா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆனால் சூப்பர் ஸ்டார் நடித்த ஜானி படத்தோடைய ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து சூர்யா 44ல் கண்டிப்பாக இருக்கும். ஜானி படத்தில் சூப்பர் ஸ்டார் எப்படி மீசை வச்சிருக்காரோ அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில் சூர்யாவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதில் எது உண்மை அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஏகேயோடைய குட் பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் சம்மரில் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏகே இந்த வாரம் குட் பேட் அக்லிக்கான டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் டைரக்டர் ஆதிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குட் பேட் அக்லி முடிச்சுட்டு அடுத்து அவர் டைரக்ட் பண்ணுற படம் வந்து மார்க் ஆண்டனி 2 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ மார்க் ஆண்டனி படத்தில் ஆக்டர் விஷாலை விட எஸ்ஜே சூர்யா தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லராக இருந்தார். இப்போ பார்ட் 2லையும் எஸ்ஜே சூர்யா இருப்பாரா இல்லை வேற ஒரு வில்லனை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மார்க் ஆண்டனி 2 எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஏகே கூட ஆதிக்கு வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவருடைய இயக்கத்தில் அவரே நடிச்சிட்டு இருக்கிற படம் இட்லி கடை. இந்த இட்லி கடை படத்தோடைய ஷூட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு சாங் சீக்வன்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் படத்தில் பேலன்ஸ் இருக்குது. அதை எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ சீக்கிரமே என்டையர் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஆக்டர் தனுஷோடைய இயக்கத்தில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இட்லி கடை வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இட்லி கடையை முடிச்சுட்டு அடுத்து ஆக்டர் தனுஷ் எந்தெந்த படங்களில் நடிக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, தனுஷ் நடிக்கிற இளையராஜா பயோபிக் ப்ராஜெக்ட்டை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். படம் வந்து டிராப்டு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருந்தது. பட் இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக படத்தை ஹோல்டில் வச்சுருக்காங்க. 2026 தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் அடுத்த தனுஷ் ஸ்டார்ட் பண்ணுற 2 படங்கள்,
ஒரு படம் வந்து D55 ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறாரு. அந்த படம் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. அந்த படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த வருஷம் மிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ராஜ்குமார் பெரியசாமி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமரன் படம் வந்து ஒரு மேஜர் பற்றின ஒரு கதை, ஒரு ஆர்மி ஹீரோ. ஆனால் அடுத்து நான் பண்ண போகிற படம் வந்து நிறைய அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும். என்னுடைய ப்ரொட்டகானிஸ்ட் வந்து ஒரு அன்சங் ஹீரோவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்டை தனுஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் பிப்ரவரியில் வந்து இன்னொரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்ன படம், யார் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில் படத்தை எடுத்த விக்னேஷ் ராஜா அவருடைய இயக்கத்தில் வேல்ஸோடைய தயாரிப்பில் தனுஷ் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்க போதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ தனுஷ் அடுத்து ஃபர்ஸ்ட் அதை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ராஜ்குமார் பெரியசாமி ஃபிலிம், அது இல்லாமல் பாலிவுட்டில் தேரே இஷ்குமே அந்த ப்ராஜெக்ட் வேறு இருக்குது. அது எப்பயோ அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபிலிம். அந்த ப்ராஜெக்ட்டுமே அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்னு தான் நியூஸ் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இளையராஜா பயோபிக்கு தனுஷ் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தளபதி 69 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் டே ஷூட்டை அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூஜா ஹெக்டே இதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரியில் அடுத்த ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் தளபதி விஜய் வந்து ஒரு சஸ்பெண்டான போலீஸ் ஆஃபீஸராக ப்ளே பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. இது ரூமரா உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதையும் நான் இங்கே கிளியராக வந்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு நியூஸ் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கு. அண்ட் இந்த தளபதி 69 படத்துக்கான ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இது தளபதி விஜயோடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய தொகைக்கு தான் வந்து போகும். அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கா ரைட்ஸ் மட்டுமே 25 crores கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் 78 crores வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாடு தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து யார் வாங்க போறா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. நடுவில் பார்த்தீங்கன்னா 7 Screen ஸ்டுடியோ அவங்க தான் வாங்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுவும் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் டிஎன் தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 கோடி கிட்ட போகும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. டைரக்டர் பிரசாந்த் நீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய KGF சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அதுக்கப்புறம் வந்த சலார் அந்தளவுக்கு பெரிய வெற்றி அடையல. படத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஒப்பீனியன் ரிவ்யூஸ் தான் வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் திடீர் சலார் ஃபேன்ஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு தெரியல. சலார்னு சொல்லி ஃபயர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ சலார் படத்தை பற்றி பிரசாந்த் நீல் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஹாப்பி கிடையாது. நான் வந்து நிறைய இன்புட் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனதே எனக்கு வருத்தம் தான். நான் வந்து KGF 2 உடைய வெற்றினால கொஞ்சம் அலட்சியம் ஆயிட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் சலார் 2 நான் கண்டிப்பாக விட மாட்டேன், என்னுடைய பெஸ்ட் ஒர்க்காக இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.